முன்வினையை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு பெயர்தான் வழிபாடு, பூஜை. பூஜை செய்தால் வாழ்க்கை மாறும். பூஜைனா சமஸ்கிருதம், வழிபாடுனா தமிழ். பூஜைக்கும் வழிபாட்டுக்கும் ஒரு ரெண்டே அர்த்தம் தான். எத்தனை அர்த்தங்க? ரெண்டே அர்த்தம் தான். இப்போ நான் அர்த்தங்க 2 அர்த்தங்க. என்ன அர்த்தம்னா, ஒன்றை நிறைவு செய்து இன்னொன்றை உருவாக்கும். ஒன்றை நிறைவு செய்து இன்னொன்றை உருவாக்கும், மற்றொன்றை உருவாக்கும். எதை நிறைவு செய்யும், எதை உருவாக்கும் அப்படின்னா, இந்த உடம்பிலே நோய் ஏற்படுகிறது, வினையினால் ஒரு நோய் ஏற்படுகிறது. நோயை உடம்பில் தீர்த்து வைத்து ஆரோக்கியத்தை உண்டாக்கும். பூஜையில் ஒரு பங்கு ஆச்சா. 2வது, மனசில் என்ன நோய் வருது? பயம், கவலை, தேவையில்லாத உணர்ச்சிகள். இந்த மனதிலே ஏற்படக்கூடிய நோயை அதை அப்படியே நிவர்த்தி செய்து மனதிற்கு தெளிவை கொடுக்கும் பூஜை. 3வது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, பிறவி. இந்த ஆத்மாவுக்கு ஒரு நோய் வருதில்ல, அது என்னது? பிறவி எனும் நோய். அந்த ஆத்மால உயிருக்கு வரக்கூடிய பிறவி எனும் நோயை முடித்து வைத்து பிறவாமை எனும் மிகப்பெரிய பேற்றையும் கொடுக்கும் வழிபாடும் பூஜையும். அதுக்குத்தான் பூஜை பண்றது. அப்ப எப்படி பூஜை பண்ணுனா இது 3 நடக்கும். அதானே இப்போ நம்ம எல்லாரும் பூஜை பண்ணியிருக்கோம்ல, எல்லாரும் பூஜை பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் நம்மளுக்கு இது 3 தீந்துச்சான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். இப்போ